அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நாச்சியா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என் பிள்ளைங்க. அடை செஞ்சு கேட்டாங்க. அதை என்ன செஞ்சேன், நைட் டைம் அரிசியை கழுவி மாடியில் போட முடியலப்போ, ஒரே காக்கையிட தொல்லை. அதனால் வீட்டிலே போட்டு வச்சுருந்தேன். மிக்சியில் இப்போ அடித்து அதோட முட்டை, தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சோம்பு தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு வச்சுருந்து அதை தோசைக்கல்லை வச்சு அடையாக தட்டி வச்சுருக்கேன். காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு அடை தான். அதுக்கு தொட்டுக்கிறது எதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லாயிருக்குங்க அடை டேஸ்ட்டாக. அதனால் ஆட்டுக்கால் இருந்துச்சு, அப்படியே காலையிலேயே சூப்பராக குழம்பா வச்சுட்டேன். இதே மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் புழுங்கரிசி பச்சரிசி எது இருக்கோ, ஒரு நாளைக்கு எப்போவுமே தோசை இட்லி தின்னுட்டு இருக்கோம்ல, ஒரு நாளைக்கு பிள்ளைங்க கேட்டால் செஞ்சு கொடுக்குறது தப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி. நான் அவ்வளோ பெரிய தட்டில் வச்சுருக்கேன்னா அவ்வளோ நான் சாப்பிட போகலங்க. புட்டு தான் பாதியாக புட்டு தான் சாப்பிடுவோம். அந்த பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்கள் அப்படியே கொதிக்க தான் இருக்குது. அதனால் புட்டு தான் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.